ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேஷ்யூ பீலிங் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது கேஷ்யூ சேம்பரில் இருக்கிற அதாவது எல்லா நாசிலுமே கட்டி மேக்ஸிமம் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன அந்த தூசு வந்து அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எப்படி உள்ளே போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் கம்ப்ரஸரோட ஏர் ஃப்ளோ என்றைக்குமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ஏர் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது மேக்ஸிமம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மிஷினோட மேட்டு எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கா. அண்ட் தென் ஏர் வந்து லீக் ஆகாமல் இருக்கா, அதாவது ஏர் வந்து சுற்றி வந்து லீக் ஆகாமல் இருக்கா அப்புறம் வந்து தூசு வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தூசு வந்து உங்களுக்கு வந்து கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது பயிரோடு உங்களுக்கு தூசு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து மேட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ப்ரெஷரோட சான்சஸும் ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் வந்து மேட்டை மாற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து பீலிங் மிஷின் மேட்டை தேவைப்பட்டுச்சுனாலும் இல்லை பீலிங் மிஷினோட பார்ட்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நாங்கள் அங்கேருந்தால் நான் வந்து டெலிவரி பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி மெயின்டெனன்ஸ், அதாவது வாரத்துக்கு வந்து கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை தண்ணி போய் வீணாகிடாக போயிடுச்சா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஏர் ஃபில்ட்ரு ஏர் டேங்க்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் திறந்து விட்ருங்க. இது வந்து இப்போ வர்ற மாடல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் மாடல் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் திறந்து விடுறதுக்கான சான்ஸ் தேவை இருக்காது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு போடுறதுக்கு முன்னாடி திறந்து விடுறது அதாவது நல்லது. அவ்வளோ சொல்லுவேன். அதை சில பேர் கேட்பாங்க, ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் மாடல் இருக்கும்போது நான் ஏன் திறந்து விடணுன்னு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திறந்து விடுறது நல்லது. அது வந்து உங்களுக்கு விருப்பம், அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பயிரோட வந்து பீலிங் ரேஷியோவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து அதாவது பீலிங் மிஷினில் வந்து எவ்வளோ கேஜிக்கு எவ்வளோ உரிக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் சொல்ல போனேன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அந்த ஃபார்முலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்வேயரோட பெல்ட் வந்து லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்காங்கிறது அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வேயரோட பெல்ட் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் சுற்றாது, அதனால தான். அண்ட் தென் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நெட்டு போல்ட் அண்ட் ஸ்க்ரூ, அதாவது நெட்டு போல்ட் அண்ட் ஸ்க்ரூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது கீழே இருக்குல்ல அந்த எலிவேட்டராக இருக்கலாம், அந்த எலிவேட்டர் இல்லாமல் பக்கத்துலேயே அந்த செப்பரேட்டராக இருக்கலாம். செப்பரேட்டர் இல்லாமல் பீலிங் மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர் ஓஸு நாசில் ஏர் எங்கேயாவது லீக் ஆகுதா இல்லை ஓஸ் கீஸ் எங்கேயாவது வெடிச்சிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உள்ளே வர்ற அந்த 2 ஓஸு அந்த 8 mm ஓஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது அந்த சிலிண்டருக்கு போடுற இன்னர் ஓஸ் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கனெக்டர் போடலாமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சஜஷன் கேட்குறீங்க. ஆனால் அது வந்து கனெக்டர் போடுறது என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயந்தான். ஏன்னா அது வந்து நீங்கள் உள்ளே இருக்க போகிற பார்ட் அதனால் நீங்கள் வந்து அது நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அதை வந்து நீங்கள் மொத்தமாக கைட்டி தான் நீங்கள் மாற்றி ஆகணும். அதனால் நீங்கள் அது கனெக்டர் போடுறது வேஸ்ட்டு. இதுவே வந்து வெளியே இருக்கிற பார்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள் கைட்டத்துக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அண்ட் தென் மேக்ஸிமம் மிஷினோட டெஸ்ட் அண்ட் ரன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதில் வந்து எர்த்து வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து எஸ்எஸ். ஸோ அதனால் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு எர்த்து தான் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மிஷினை வந்து மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மிஷின் க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிஷின் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் மிஷினை நான் க்ளீன் பண்ண சொல்கிறது, வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ நீங்கள் மிஷினை க்ளீன் பண்ணுற அளவுக்கு மிஷினும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வருஷத்துக்கு என்ன பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிஷினோட பீலிங் ரேஷியோ கரெக்டாக இருக்கா. அண்ட் தென் மிஷினோட அதாவது நம்ம எவ்வளோ கேஜி போடுறோமோ அந்த கேஜியோட அவுட்புட் கொடுக்குதா இல்லை மரம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணால் தான் எந்த ப்ராப்ளம்ங்கிறதே நம்மளால் வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பீலிங் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா அதுக்காக என்ன ப்ராப்ளமோ நாங்கள் அதுக்காக தான் ரெட்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ
இந்த பீலிங் மிஷினோட உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் லாக் புக் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லாக் புக் நான் போட்டு தரேன். அண்ட் தென் நீங்கள் மேக்ஸிமம் பீலிங் மிஷினை மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு புது பீலிங் மிஷினில் பழைய பீலிங் மிஷின் தேவைப்பட்டாலோ இல்லைன்னா பீலிங் மிஷினுக்கான ஸ்பேர்ஸ் தேவைப்பட்டாலோ நீங்கள் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வேறு ஏதாவது மிஷின் வாங்க போகிறீங்கிறத சஜஷன் வேணுனாலும் கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.